உங்களை பொறுத்தளவில் ஒரு நல்ல விஷயம் செய்றீங்க. இந்த நாட்டில் ஊழல் இல்லாமல் செய்கின்ற ஒரு விஷயம், அது நல்ல விஷயம். ஆகவே ஊழல் இல்லாத மட்டும் இருந்தால் போதாது, நடுத்தர மக்களுக்கும் வறுமை கோட்டின் கீழே இருக்கிற மக்களுக்கும் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான வசதிகளை செய்து கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த அரசாங்கம் செய்யவில்லை என்பது எங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. அந்த வறுமை கோட்டிலே இருக்கின்ற மக்களுடைய நடுத்தர மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் பார்க்க வேண்டும். நல்ல விடயங்களை நாங்கள் நல்லது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த நாட்டை சுத்தமாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த போதை வஸ்துக்களை கட்டுப்படுத்துதல், பாதாள குழு உறுப்பினர்களை கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுத்தல், ஊழல் மோசடிகளுக்கு எதிரானவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தல் என்ற விடயங்களை நாங்கள் பாராட்டுகின்றோம். நல்ல விடயம். இந்த பாதாள உலக ராஜ்யத்தின் பணிப்பாளர் நாயகங்கள் யார், ஈஸ்டர் தாக்குதலை நடத்திய இயக்குனர் திலகங்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். இவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டவாட்சியின் அடிப்படையில் சரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டால் தான் நீங்கள் கூறுகின்ற அழகான வாழ்க்கையை ஏற்படுத்த முடியும். பொருளாதார ரீதியாக ஒவ்வொரு நிமிடமும் எங்களுடைய வட்டி வீதத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, வங்கிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த தலைமையில் இருந்த நிலையின் நாட்டை, வட்டி வீதம் அதிகரித்த நாட்டை, டாலர் இன்று அதிகரிக்குமா நாளை அதிகரிக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நாட்டை ஒரு நிலையான ஒரு நாடாக நாங்கள் மாற்றி அமைத்திருக்கின்றோம். பொருளாதார ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் கூட நாளைக்கு நம்பிக்கக்கூடிய நம்பகத்தன்மை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்திருக்கும். கடந்த 76 வருடங்களாக இல்லாத நிலைமைகள் நாட்டில் புது உருவாகி, விசேடமாக வடகிழக்கு பிரதேசங்களில் வாழ்கின்ற தமிழர்கள் அல்லது வெளிநாடுகள் இருக்கின்ற டயஸ்போராக்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட, இந்த நாட்டை விட்டு வெளியே எடுத்தால் கூட அவர்கள் நிம்மதியாக மீண்டும் இலங்கைக்கு காலடி வைக்கின்ற வருடம் என்றால் வேறு எதுவுமல்ல இந்த ஒரு வருட கால பகுதியாகும். 2015க்கு பின்னர் இந்த நாட்டில் பாரிய எந்த அபிவிருத்தி திட்டங்களும் மேற்கொள்ளாத ஒரு நிலை காணப்பட்டது. அந்த அத்தகைய நாட்டின் ஆட்சியை கைப்பற்றி அதனை பெற்று இந்த குறுகிய ஒரு வருட காலத்துக்குள் நிறுத்தப்பட்டிருந்த, முடக்கப்பட்டிருந்த பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். எமது நாட்டில் மாத்திரமல்ல, வெளிநாடுகளுக்கு செல்கின்ற போதும் கூட வெளிநாட்டிலே வாழுகின்ற இலங்கையர்களும் எம்மிடம் சொல்லுகின்ற விடயம்தான், இந்த நாடு இந்த அரசாங்கத்திடம் வந்திருக்காவிட்டால் இந்த நாடு ஒரு ஐஸ்லாந்தாக மாறி இருக்கும், போதை பொருட்களின் ராஜ்யமாக மாறி இருக்கும். பாடசாலை மாணவர்கள் மட்டுமல்ல, மாணவிகளும் அந்த போதை பொருட்களுக்கு வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் நாடு பூராகவும் அடிப்படைப்படுகின்ற ஒரு நிலைக்கு கடந்த அரசாங்கத்தில் உள்ளவர்கள் அதற்கான ஒத்துழைப்பை வழங்கி, அதற்கான பாதுகாப்பை வழங்கி, அதனை போஷித்தவர்கள் இன்று இந்த அரசாங்கம் என்ன செய்கின்றது என்ற கேள்வியை எம்மிடம் கேட்கின்றார்கள். இன்று பிடிபடுகின்ற போதை பொருட்கள் நாட்டில் பாவனைக்கு வந்திருந்தால் என்ன நிலைமை இந்த நாட்டிலே உருவாகி இருக்கும்? பாதாள உலகத்தினரை பலப்படுத்தி பாதுகாத்து அரசியல் தேவைக்காக பயன்படுத்திய நிலைமை இன்று மாறி இருக்கின்றது என்பதை இந்த அரசாங்கத்தின் ஒரு வருட காலத்துக்குள்ளே சொல்ல முடியும்.